வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகோதரி பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம பிரியம் டைம்ஸில் சூப்பரான டேஸ்டான ரச போண்டா செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3, உளுத்தம் பருப்பு 250 கிராம் அரைச்சி வச்சுக்கலாம், ரசப்பொடி 1½ ஸ்பூன், கரைச்ச புளி 3/4 கப், இஞ்சி இடித்தது 1 ஸ்பூன், தூரம் பருப்பு 5 ஸ்பூன் வேக வச்சு அரைச்சது, உப்பு தேவையான அளவு, வெல்லம் 1 ஸ்பூன், தேங்காய் துருவியது 3/4 கப், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பச்சை மிளகாய் இடித்தது 1 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1, எண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம் 1, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக கார்ன். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இடித்து வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மிளகாய்த்தூள், ரசப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி, வேக வச்சு அரைச்ச தூரம் பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதோடவே வெல்லம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதுக்கு தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போதான் வாசமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரசத்தில் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ போண்டாவை ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே போண்டா மாவை ரெடி பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பையும் உப்பையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற மாவில் துருவிய தேங்காய், இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட், கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, மூணையும் மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. கலந்து வச்சிருந்த மாவை சின்ன சின்னதாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். போண்டா நல்லா வந்திருக்கு. இந்த கலர் வந்த உடனே எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற போண்டாவை ரசத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். சர்வ் பண்ணி வச்சிருக்கிற ரச போண்டா மேலே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கார்ன், கொத்தமல்லி, கடைசியாக மிளகுத்தூள். இப்போது டேஸ்டான ரச போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.